உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு ஏன் இந்த வீண் வேலை அப்படின்னு நிறையா பேர்கிட்ட இருந்து ஏச்சு பேச்செல்லாம் வாங்கி தான் நான் இந்த கேக் பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி வந்துட்டு நானே சம்டைம்ஸ் வந்து யோசிச்சிருக்கேன். அதுவும் மெயினாக வந்துட்டு இந்த எக்லெஸ் ப்ரௌனி பண்ணுறப்ப வந்து நிறையாவே யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் இந்த எக்லெஸ் ப்ரௌனி பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளாப்பில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு டைம் கூட வந்துட்டு ஒழுங்காகவே வந்ததே கிடையாது. ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்பலாம் ஒன்று களி மாதிரி ஊற்றும், ஒன்று அடித்தா மனுஷன் மண்டை உடஞ்சிற அளவுக்கு கல் மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒன்று வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குமே. அதுக்கப்புறமாட்டி நிறையா டைம் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் நானே வந்து கண்டுபிடிச்சேன். ஓ இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து முட்டை போட்டு பண்ணுற ப்ரௌனி வந்துட்டு ரொம்பவே வந்து அசால்ட்டாக வந்து பண்ணிடுவேன். எனக்கு எந்த கஷ்டமுமே தெரியல. நம்மளுக்கு இந்த விஷயம் வராது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த வர வைக்கிறதுல தான் வந்துட்டு ஒரு இதே இருக்குது. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த எக்லெஸ் ப்ரௌனி வந்து நானாக வந்து ட்ரை பண்ணி இப்போ வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். தென் இப்போ நம்ம பட்டுக்கோட்டை மங்களம் ஸ்டோர்ஸில் வந்துட்டு தீபாவளிக்காக நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸு, கிஃப்ட்டு இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ட்ரெஸ் வாங்குறவங்களுக்குலாம் ஃப்ரீ மெஹந்தியும் வந்து வச்சு விட்டுட்ருக்காங்க ஸ்டோர் விசிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் யாராச்சும் பட்டுக்கோட்டையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த தீபாவளிக்கு அவங்க ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.